அனைவருக்கும் வணக்கம். சேனலுக்கு மீண்டும் வருக. நீங்கள் இங்கு வந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வளர்வோம், தொடர்ந்து கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து உருவாக்குவோம். இப்போது நாம் ஒப்புதல், முகவரி, ஏற்றுக்கொள்ளல் ஆகிய 3 முக்கியத்துவம் பற்றி பேச போறோம். எனது முதல் பாயிண்ட், ஒப்புக்கொள்வது என்பது யதார்த்தத்தை அங்கீகரிப்பது. ஒரு பிரச்சனை அல்லது சூழ்நிலையை புறக்கணிப்பதற்கு அல்லது மறுப்பதற்கு பதிலாக அதை ஒப்புக்கொள்வது. இது ஏன் முக்கியமானது? மறுப்பு பெரும்பாலும் பிரச்சனைகளை மோசமாக்குகிறது. அதே நேரத்தில் ஒப்புக்கொள்வது தீர்வுக்கான முதல் படியாகும். உதாரணமாக, இப்போது இப்படி யோசித்து பாருங்கள். நீங்கள் வேலையில் தொடர்ந்து சோர்வாகவும் ஊக்கமின்மையாகவும் உணர்கிறீர்கள். ஒப்புதல் வெறும் ஒரு பரபரப்பான கட்டம் என்று ஒதுக்கி தள்ளுவதற்கு பதிலாக, சமீப காலமாக நான் சோர்வால் போராடி வருகிறேன் என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். இது உங்கள் தீர்வை நோக்கி செல்கிறது. என்று ஏற்றுக்கொள்வது என்பது உங்களால் கட்டுப்படுத்த முடியாததை விட்டுவிடுதல், உங்களால் மாற்ற முடியாத சூழ்நிலைகளுடன் சமாதானம் செய்தல், உங்கள் நேரம், எண்ணங்கள் மற்றும் முயற்சிகளை நீங்கள் மாற்றக்கூடியவற்றில் கவனம் செலுத்துதல், உங்கள் அணுகுமுறை, பழக்க வழக்கங்கள் மற்றும் தேர்வுகள் போன்றவை. இது மன அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் உங்கள் செயல்களை மிகவும் பயனுள்ளதாக்குகிறது. இது ஏன் முக்கியமானது? கட்டுப்படுத்த முடியாத காரணிகளை எதிர்த்து போராடுவது விரக்தி மற்றும் சோர்வுக்கு வழிவகுக்கிறது. உதாரணமாக, இப்போது ஒரு சூழ்நிலையைப் போல சிந்தியுங்கள். உங்கள் நிறுவனம் குறைகிறது, உங்கள் பங்கு நீக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளுதல், நீங்கள் நினைக்கிறீர்கள், இந்த முடிவை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் நான் எப்படி பதிலளிக்கிறேன் என்பதை என்னால் கட்டுப்படுத்த முடியும். உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு காகிதத்தில் உங்கள் சிறந்த திறன்களை காண்பிப்பதன் மூலமும், தொழில் ரீதியாக வளர உங்களுக்கு உதவக்கூடிய நபர்களுடன் இணைவதன் மூலமும், புதிய வேலைவாய்ப்புகளுக்கு தயாராகுதல். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவற்றில் கவனம் செலுத்த இது ஒரு புத்திசாலித்தனமான வழியாகும். உங்களால் கட்டுப்படுத்த முடியாதது பணி நீக்கம். உங்களால் செய்யக்கூடியது உங்கள் அடுத்த படிகள். முகவரி என்பது உங்களால் கட்டுப்படுத்தக்கூடியவற்றின் மீது நடவடிக்கை எடுப்பது. சூழ்நிலையின் நீங்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய பகுதிகளை மேம்படுத்த அல்லது தீர்க்க முன்கூட்டியே செயல்படுவது. இது ஏன் முக்கியமானது? உங்கள் முயற்சிகளை திறம்பட கவனம் செலுத்துவதன் மூலம் அதிகாரமளித்தல் வருகிறது. உதாரணம், இப்போது ஒரு சூழ்நிலையைப் போல யோசித்து பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து தள்ளி போடுவதால் ஒரு திட்டத்தால் நீங்கள் மூழ்கி விடுகிறீர்கள். அதை எவ்வாறு கையாள்வது? நீங்கள் திட்டத்தை சிறிய பணிகளாக பிரிக்கவும், கவனம் செலுத்த 25 நிமிட டைமரை போமோடோரோ நுட்பம் அமைக்கவும். போமோடோரோ நுட்பம் என்றால் என்ன? இது கவனம் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நேர மேலாண்மை முறையாகும். இது எவ்வாறு செயல்படுகிறது என்பது இங்கே. 25 நிமிடங்கள் வேலை செய்யுங்கள், 1 போமோடோரோ. 5 நிமிட இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள். 4 போமோடோரோக்களுக்கு பிறகு நீண்ட இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள், 15-30 நிமிடங்கள். இது கவனம் செலுத்தவும், சோர்வை தவிர்க்கவும், குறுகிய பயனுள்ள வெடிப்புகளில் பணிகளை நிர்வகிக்கவும் உதவுகிறது.